வணக்கம். தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. நினைத்தாலே முக்தி தரும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலின் சித்திரை வசந்த உற்சவம் கடந்த 1ஆம் தேதி முதல் தொடங்கி 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை வசந்த விழாவின் நிறைவு நாளான இன்று காலையில் அண்ணாமலையார் உடனுரை உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட கோவிலில் இருந்து உண்ணாமுலை அம்மன் உடனுரை அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மன் ஆகியோர் புறப்பட்டு 4 மாத வீதிகளை வலம் வந்து ஐயங்குளத்தினை சென்றடைந்தனர். பின்னர் அங்கு ஐயங்குளத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க அண்ணாமலையார் சூலத்துடன் 3 முறை குளத்தில் மூழ்கி தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆசையை தூண்டும் மன்மதனை சிவன் நெற்றி கண்ணால் எரித்த மன்மத தகனம் நிகழ்வு நடைபெற்றது. ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அண்ணாமலையார் மீது பானம் எய்த மன்மதனை தியானம் கலைந்து எழும் அண்ணாமலையார் தீப்பிழம்பால் சுட்டு எரிப்பதே மன்மத தகனத்தின் இந்த நிகழ்வாகும். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்த்தி. பார்க்க